ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து சிம்பிளான மொகலாய் சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். தக்காளியே போடாமல். அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, ஆஃப் லெமனை பிழிஞ்சிடுங்க. அப்புறமேட்டு வெறும் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, குழம்பு தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பெசரி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஊறி வரும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றாதீங்க, ஓகேவா? அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 வெங்காயத்தை நல்லா நீட்டு வாகலாக சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து டக்குன்னு ஃப்ரை ஆகும். ஆனியன் பாதி ஃப்ரை ஆனவுடனே நீங்கள் பக்கத்துலேயே இருந்து தான் ஃப்ரை பண்ணிக்கணும். டக்குன்னு கோல்டன் ப்ரௌனில் வந்துடும், ஓகேவா? அப்படியே மிக்ஸ் பண்ணியே கொடுத்துட்டே இருங்க. ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. இந்த பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா இருத்திட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 முந்திரி, 10 பாதாம், ஒரு கப்பு நிறைய தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணோம்ல, அந்த ஆயிலே சேர்த்துக்கலாம். அதுக்கு சோம்பு, லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை உடச்சி சேர்த்துட்டு நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம்ல சிக்கனு, அதை அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 செகண்டு மட்டும் மூடி வைக்கலாம், ஓகேவா? நல்லா ட்ரையாக இருக்குதா, அப்போ தான் வந்து உங்களுக்கு மூடி வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. சிக்கனில் வர அந்த ஜூஸியாக வர்றதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாய், உப்பு போட்டுக்கலாம். இதை போட்டு வந்தால் நம்மளுக்கு வந்து கிரேவிக்கு மசாலா கரெக்டாக இருக்கும், ஓகேவா? சிக்கனில் ஊறினது அது தனிப்பட்ட மசாலா. இது வந்து கிரேவியோட நம்ம குழம்பு மாரி செய்யும் போது அந்த கிரேவிக்கு மசாலா வேணும்ல, அதுக்காக தான் நம்ம இந்த மசாலாவை சேர்க்குறோம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா முந்திரி, பாதாம் போட்டிருக்கனால திக்காயிடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா மலர்ந்து இது போல் வந்தோடனே ஒரு 2 செகண்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் 65க்கு ஊற வச்சுருந்தேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். நல்லா ஹீட்டாக இருக்கும் போது போட்டால் தான் உங்களுக்கு டக்குன்னு ஒட்டாது, பிரிஞ்சும் வராது. எப்பயுமே நம்மளுக்கு சிக்கன் மசாலா வந்து நான் வீட்லேயே தான் கடலை மாவு, பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேர்த்து தான் நான் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். கடையில் வாங்குறத நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன். மொகலாய் சிக்கன் குழம்ப ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.